வணக்கம். எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு 17வது மக்களவை தேர்தல், அதற்கான வாக்குப்பதிவு, 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தமிழகம், புதுவை, அதே மாதிரி கர்நாடகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒரு 12 மாநிலங்களில், புதுவை ஒரு யூனியன் பிரதேசத்தையும் உள்ளடக்கிய ஒரு 12 மாநிலங்களில் நடந்து முடிந்திருக்கிறது. மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவே மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக கருதப்பட்டது. காரணம், இங்கே ஒரு மத்திய அரசினுடைய மாற்றத்திற்கான ஒரு தேர்தல் மட்டும் கிடையாது. இங்கே மாநில அரசில் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் சேர்த்து மக்கள் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக தமிழ்நாட்டு மக்களால் இந்த தேர்தல் கருதப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போலவே மக்களும் ஆர்வமுடன் வாக்களிப்பதற்கு முன் வந்தனர். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, மக்கள் அவர்களுடைய தாழ்வு நிலை நீங்குவதற்காக, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவது போல, தாழ்வு நிலை நீங்குவதற்காக, தன்மானம் தலைப்பதற்காக இந்த வாக்குச்சாவடிக்கு மக்கள் வாக்களிக்க பெருமளவில் வந்தனர். ஆனால் என்ன ஒரு பெரிய சோகம்னு கேட்டிங்கன்னா, அந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் பல இடங்களில் மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் இருந்ததை பார்க்க முடிந்தது. மக்கள் நிறைய பேர் புகார் சொன்னாங்க. அதில் அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அங்கே போகும்போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானது, அதை சரி செய்வதற்கான ஒரு அமைப்புகள், ஒரு ஏற்பாடுகள் இல்லாதது, இப்படி பல்வேறு குளறுபடிகளும் நடந்தன. அதையும் மீறித்தான் மக்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தொடர்பாக தான் இன்றைய எதிர்ச்சொல் நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் சிபிஎம்ஐ சேர்ந்த பேராசிரியர் அருணன், திமுகவை சேர்ந்த பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுகவை சேர்ந்த திரு பாலசுப்ரமணியம் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அதே போல் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களும் நம்முடன் இணைந்து கொள்ள இருக்கிறார். முதலில் இவர்களை வரவேற்று இவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்கள் மூவருக்கும் என்னுடைய வணக்கம். பாலசுப்ரமணியம் சார், இந்த வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. ஏறத்தாழ பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்த 6 மணி நிலவரப்படி பார்த்திங்கன்னா 38 தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு 69.55 விழுக்காடு பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. இதில் புதுவையில் பார்த்திங்கன்னா 80 விழுக்காடு மக்களவை தொகுதி, ஒரு மக்களவை தொகுதியில் 80 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இடைத்தேர்தலை பொறுத்தவரை 18 இடைத்தேர்தல் தொகுதிகளில் 71.62 விழுக்காடு பதிவாகி இருக்கிறதாக சொல்கிறாங்க. தட்டாஞ்சாவடியில் 74 விழுக்காடு புதுவையில் பதிவாகி இருக்கிறது இடைத்தேர்தல் தொகுதியில். இப்போ இந்த வாக்குப்பதிவு அப்படின்றது 100 விழுக்காடு வாக்குப்பதிவுன்னு ஒரு இலக்கை வைத்து நடத்தப்பட்ட இந்த தேர்தல் இன்றைக்கு எப்படி நடந்து முடிந்திருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இதனுடைய டார்கெட் வேறு இருக்குங்க. எலெக்ஷன் கமிஷனர் டார்கெட் எப்பவுமே 100% ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் மக்கள் இப்போ வாக்களிக்கிறவங்க அவங்களுடைய சொந்த சூழ்நிலை காரணமாக, வேறு எந்த சூழ்நிலை காரணமாக வர முடியும், வராதுன்னு போயிருக்கோம். ஆனால் ஓட்டு போட்ட வேண்டிய எண்ணிக்கை ஏறக்குறைய 70-75% வந்திருக்குங்க. அது அவங்க வராதவங்களுடைய காரணம் பல்வேறு காரணங்களாக இருக்கும். சொந்த காரணமாக தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு காரணத்தை வச்சும் யாரும் போலிங்கை நெக்லெக்ட் பண்ணலை. அதனால அவங்களாம் வந்திருக்கிறாங்க. இது ஒரு ஸ்பான்டேனியஸாக வந்தது. அது ஏன்னா அவங்களுக்கு எல்லோருக்குமே அந்த உணர்வு இருக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி, எந்த பார்ட்டின்றது இல்லைங்க. அந்த உணர்வு இன்னும் வந்தவங்க அந்த அளவுக்கு கல்டிவேட் ஆகலை. அந்த ஒரு ஆர்வமின்மை தான் அது இருக்கலாம். ஆமாம், சூழ்நிலையும் இருக்கும். ஆர்வமின்மை இருக்கலாம், வர முடியாத சூழ்நிலையும் போயிடலாம். நீங்கள் நானே கூட இன்றைக்கி வர முடியாது, ஃப்ளைட் லேட் ஆகலை, கரெக்ட் டைமாக வந்துட்டுங்க. அது மாதிரி எதுவும் வேறு எங்கே போயிருப்பாங்க, எதுவும் போயிருப்பாங்க, அப்படியே இருக்குங்க. ஆனால் வருங்காலங்களில் டெவலப் ஆகும். இன்னொரு 10 ஆண்டில் பாருங்கள், அந்த அளவுக்கு 80%, 95% ஒரு இது இருக்குங்க. ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, ஓட்டு போடணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. நல்ல என்ன இன்னும் ஓப்பனாக சொல்ல போனாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி, இந்த கேண்டிடேட்டுக்கு நம்ம ஓட்டு பண்ண போயா அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்துருச்சு இன்றைக்கி. ஏன்னா கேண்டிடேட் நல்லா இருக்க மாட்டோம், கட்சி நல்லா இருக்கும், கேண்டிடேட் நல்லா இருக்க மாட்டோம். கேண்டிடேட் நல்லா இருக்கும், கட்சி நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மனசில் ஒரு நாள் இருந்துச்சு. நல்ல கேண்டிடேட் இருப்பாங்க, தகுதியான இருப்பாங்க, திறமையான இருப்பாங்க, சீட்டு கிடைக்காது, உதவாக்கரைகளாக இருப்பாங்க, போட்டுருவாங்க. அவங்க மக்களுக்கு வெறுப்புணர்ச்சி கார்பரேட் போடா
இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இவங்க என்ன பார்லிமெண்ட்லேயே அசம்பிளியில் பண்ண போகிறாங்க அப்படின்ற இதுவும் இருக்குது இன்றைக்கி. அதையும் நம்ம வந்து ஒதுக்க முடியாது. ஒரு காரணம் அப்படின்னு இது டெஃபினட்டாக இருக்குங்க. சரி, நான் பேசுகிறேன். திரு அருணன், அதாவது வந்து மக்களினுடைய ஒரு போக்கை தான் வந்து இவங்க முன்னிறுத்துறாங்க. இதுதான் வந்து இந்த வாக்குப்பதிவு வந்து 100 விழுக்காடு அப்படின்றத வந்து எட்ட முடியாமல் போனதற்கு காரணம். ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல்வேறு புகார்கள் வந்து தொடர்ந்து காலையிலிருந்தே ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடைத்தேர்தல் நடக்கின்ற பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் 2 மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கி இன்றைக்கு 2 மணி நேரம் அதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க அந்த நேரத்தை அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 20 தொகுதிகளில் வந்து வாக்குச்சாவடி மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயந்திரங்களே வந்து வேலை செய்யாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இவருடைய அந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இலக்கு என்பது 100 விழுக்காடு அப்படி தான் இருக்க முடியும். 1952 முதல் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை, அது ஒரு பெரிய சாதனை. இந்திய ஜனநாயகம் நிகழ்த்திய சாதனை. ஆண் பெண் இருபாலருக்கும். நான் ஏன் ஆண் பெண் இருபாலருக்கும் சொல்கிறேன்னா, 52 ஐரோப்பாவில் கூட சில நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை தரல, அமெரிக்காவில் சில மாநிலங்களுக்கு தரல, பின்னாடி 60களில் தான் வந்துச்சு. நாம் அதை சாதித்தோம். ஆனால் எல்லோரும் என்ன ஆச்சரியப்பட்டாங்கன்னா, கல்வியறிவு இல்லாத இந்த நாட்டில் இது எப்படி முடியும், இவங்களுக்கு வாக்கு கொடுத்து என்ன பயன், அவங்கெல்லாம் வாக்குரிமையை செலுத்துவாங்களான்னு. அது இயல்பாக முதல் தேர்தலில் ஒரு 50 விழுக்காட்டுக்கு கீழே தான் இருந்துச்சு. பாதி பேர் கூட வாக்குரிமையை செலுத்தலை என்று வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா 60, 70, 75, 80 என்று வந்து கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறபடியே பார்த்தீங்கன்னா 6 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 70% வந்துச்சு. நீங்கள் நாளைக்கு பாருங்கள், முழு வரத்தை வரும்போது ஒரு 2-3% உயரத்தான் கண்டிப்பா. இப்பவே கூட 72 வரதுக்கு வாய்ப்பவே சில தொகுதிகளில் 78% இருக்கு. நீங்களே குறிப்பிட்டது போல புதுச்சேரியில மக்களவை தொகுதியில 80. இதெல்லாம் லேசான விஷயமா நினைக்காதீங்க. ஐயா சரியா குறிப்பிட்டது போல அவ்வளவு பல தனிப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும், இடைஞ்சல்கள். அவ்வளவையும் மீறி இந்த நாட்டு மக்கள் அந்த சராசரி கணக்குப்படியே பார்த்தாலும் 70% மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்தியிருக்காங்க என்பது அண்ணல் அம்பேத்கருக்கும் அவர் தலைமையில் உருவான அந்த அரசியல் நிர்ணய சபை தயாரித்து தந்த அந்த அரசியல் சாசனத்துக்கும் நம்முடைய ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வெற்றி என்று நான் பார்க்குறேன். இதில் வந்து இன்னும் கூட முழுமையாக்கலாம், முறைப்படுத்தலாம். இப்போ வந்து நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் எவ்வளோ பெரிய நெரிசல். கண்டிப்பாக. பொதுவாக நம்ம ஊர்லாம் அந்த காலத்தில் போவாங்க, பஸ் மேலே டாப்பில் ஏறி போகிறதெல்லாம் இப்போ கிடையாது, வடக்க தான் அப்படிலாம் பார்க்குறோம். நேற்று பூராங்க இப்போ 3-4 நாள் தொடர்ந்து லீவ் வருது ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனால் நேற்றே ஏன் போகணும்னு அப்போ துடிப்போட பஸ் டாப்பில் ஏறி போகிறாங்க. பெண்கள் கூட வந்து பஸ்ல டாப்ல மாநில ஆட்சிகளை நீக்கணுங்கிற ஒரு ஆவேசத்தோட போனதுடைய வெளிப்பாடுங்கிறேன் நான். அது அதிகமான வாக்குப்பதிவு ஆர்வம். அதே ஒரு புகார் இருந்தது இல்லையா, அதாவது பேருந்துகள் வந்து இயக்கப்படவில்லை, சாலை மறியல், தடியடி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் சாதாரண திருவிழா நாட்கள்ல நம்ம அரசு ரொம்ப பிரமாதமா விளம்பரம் பண்ணும். மாநில அரசு என்னன்னா நிறைய பஸ்கள் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஒரு தடவை போன விழாவின் போது பாத்தீங்கன்னா மந்திரியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று நாங்க இருந்து மேற்பார்வை பார்த்தேன்லாம் பேட்டி கொடுத்தாரு. ஆனால் அது நான் திருவிழாக்களும் முக்கியம் தான் சொல்லுவேன். அத்தோடு கூடுதல் முக்கியமாகி இந்த ஜனநாயக திருவிழாவுக்கு மக்கள் போகணும், சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்கணும் என்று துடிப்போடு கிளம்பும் போது பஸ் வசதி கூட செஞ்சு தரல. இதுல தடியடி வேறனா இது என்ன கொடுமை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஆர்வம் என்பது ரெண்டு பார்க்கிறேன். ஒன்று, தங்கள் கிடைத்த அந்த ஜனநாயக உரிமையை பயன்படுத்தணும் என்பது வெளிப்படுது. ரெண்டாவது, எப்பவுமே இந்த ஆர்வம் இது எப்போ வரும்னா இருக்கிற போகணும்னு எண்ணம் இருந்தால் இப்படி துடிப்பு வராது. இந்த ஆட்சியை அகற்றியாக வேண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும். அதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என வரும் பொழுதுதான் இந்த ஆவேசமும் துடிப்பும் ஒரு வகையான வெறியும் வரும். ஒரு ரேடியோவோட கிளம்பியிருக்காங்க தமிழ. அதுவும் சென்னையிலிருந்து கிளம்புறாங்கன்னா நீங்க கவனிக்கணும், தென் மாவட்டக்காரர்கள் தான் மிக அதிகமாக சென்னையில் இருப்பாங்க. வந்து மேற்கு பகுதியை கூட சொல்ல மாட்டேன், தெற்கு பகுதி, தொலைதூர தெற்கு பகுதி, அவங்க எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க என்றால் உண்மையிலே நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவன் என்பதற்காக சொல்லலை. உள்ள நிலவரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது எனக்கெல்லாம்.
திமுக அணிக்கு ஒரு மகத்தான வெற்றி காத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நான் வந்து இதுலேயும் சில சீர்திருத்தங்களை செய்ய முடியும் என்று எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு ஓட்டர், எனக்கு வந்து வாக்குரிமை கொடுத்துருக்கீங்க, வாக்குரிமை அடையாள சீட்டும் கொடுத்துருக்கீங்க. இதை வச்சுட்டு நான் எந்த ஒரு தொகுதியில ஓட்டு போட்டா என்ன? கண்டிப்பாக தலைவர். அந்த தொகுதி தான் போடும்போது வருது. கண்டிப்பா அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம், அந்த சீர்திருத்தங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ரவீந்திரன் சார், அதாவது இந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரை அருணன் அவர்கள் சொன்னது மாதிரி மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்க வந்தார்கள் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணார். அதையும் நம்மளும் பார்த்தோம். ஏனென்றால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து ஏன் ஓட்டு இல்லைன்னு சொல்றீங்க, என் பேர் ஏன் பட்டியல் இல்லை, இவ்வளவு நாளா நான் இங்கே தானே ஓட்டு போட்டுட்டு இருந்தேன், இப்போ மட்டும் எப்படி இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஒரு குரல் இருக்கு இல்லையா, அவ்வளவு ஆவேசமா வந்து எல்லாரும் பேசுறாங்க. அதில் படிச்சவங்க படிக்காதவங்கன்ற எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லோரும் தன்னுடைய வாக்கை செலுத்தியாக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோட வந்து அவங்க வந்து நின்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஏன் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து அதை மக்களினுடைய அந்த ஆர்வத்தை ஒரு நிறைவேற்றுகின்ற ஒரு வகையில் இந்த தேர்தல் ஆணையம் செயல்படவில்லையோ என்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து இன்றைக்கு எழுது இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் ஆர்வத்தோடு வந்து வாக்களித்த, ஜனநாயக கடமையாற்றிய அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் தலைவர் தளபதியாரின் அறிக்கைக்கு இணங்க ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும், வாக்களித்த ஒவ்வொருவருக்கும் கூட தனிப்பட்ட கடமைகள் இருந்திருக்கலாம், தனிப்பட்ட அவசரங்கள் இருந்திருக்கலாம். நான் சில இடங்களில் கேள்விப்பட்டேன், நடந்து முடியாமல் காயங்களோடு நடக்க முடியாமல் இருந்தவர்கள் கூட நான் கடமையாற்ற வேண்டும் என்று வந்து கடமையாற்றி இருக்கிறார்கள். அப்படி ஜனநாயக கடமையை ஆற்றிய அத்தனை தமிழர்களுக்கும் நான் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பது மே மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயில் காலம். வாக்காளர்களுக்கு நிழல் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும், நாற்காலிகள் வயதானவர்களுக்கு போட்டு கொடுக்கப்பட வேண்டும், தண்ணீர் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து 2014 இதற்கென்றே தேர்தல் ஆணையம் தனி விளம்பரங்கள் கூட கொடுத்தது. உங்களுக்கு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு சாமியானா பந்தல் போடப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து வந்திருக்கிறது. தயவு செய்து மக்கள் வந்து வாக்களிக்க வேண்டும், நாம் உட்கார்வதற்கோ நிற்பதற்கோ இடமில்லை என்று நின்றுவிட வேண்டாம் என்றெல்லாம் தேர்தல் ஆணையம் தனியாக விளம்பரம் கொடுத்து மக்களை ஈர்த்தது. இந்த தேர்தலில் அது இல்லை. அது மட்டுமல்ல, கட்சிக்காரர்கள் வழக்கமாக ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் சாமியானா போட்டு வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு கொடுப்பது, அந்த பூத் ஸ்லிப்பு அல்லது அவர்களுடைய வரிசை எண் பாகம் எண் கொடுப்பது. இந்த முறை அதற்கு கூட ஒரு மிரட்டல் இருந்தது. என்னவென்றால், நீங்கள் சாமியானா போட்டீர்களே ஆனால் இத்தனைக்கு இத்தனை அதிகமாக இருந்தால் நாங்கள் உங்கள் வேட்பாளரின் கணக்கில் செலவுக்கு சேர்த்து விடுவோம். நான் தொகுதியின் பொறுப்பாளனாக இருந்த காரணத்தினால் இதை நான் தெரிந்து சொல்லுகிறேன். இப்பொழுது எங்கள் கட்சிக்காரர்களே கூட அதை போடுவதற்கு யோசிக்க வேண்டிய விஷயமாகி, போன முறை 2014 3 சாமியானாக்களை போட்டு உட்கார்ந்து வருகிறவர்கள் அங்கு கூட்டம் இருந்தால் இங்கே உட்கார்ந்து இருப்பாரு. கட்சி எந்த கட்சி என்பது அல்ல, வந்து உட்கார்ந்திருந்து அதன் பிறகு அங்கு காலியாக போய் வாக்களிப்பார்கள். இந்த முறை அது அல்ல. அதே போன்று பல பேருடைய, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடியில் 60% 50% வாக்காளர்களுக்கே வாக்கில்லாமல் போயிருக்கு. கண்டிப்பாக அது குறிப்பாக அந்த மீனவ கிராமங்களில் அப்படி பார்க்கிற போது ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற ஆளும் கட்சி மேலே மத்தியமாக இருந்தாலும் மாநிலமாக இருந்தாலும் முன்னதாகவே நமக்கு எதிரான ஒரு அலை உருவாகி கொண்டிருக்கிறது, மக்களை அதிக அளவில் வாக்களிக்க வரவேற்கத்தக்க நடவடிக்கைகளை எடுக்காமல், ஒரு ஏற்கனவே பல பேர் வாக்களிக்க வருவது என்பது உணர்வோடு வந்தாலும் சில பேர் ஏதேனும் ஒரு நொண்டிச்சாக்கு கிடைக்காதா என்று இருக்கிற நேரத்தில் இப்படி தேவையில்லாம அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கியதும் ஒரு காரணம். அதை தேர்தல் ஆணையம் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் ஜனநாயக திருவிழா என்று சொல்லுகிற இந்த தேர்தல் குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தேறி இருக்கிற விதம் இருக்கிறதே தமிழ்நாட்டில் மிக கோரமான முறையில் நடந்தேறி இருக்கிறது. ஜனநாயக படுகொலைகளை அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாத காரியங்களை எல்லாம் செய்து.
திரு அருணன், அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து வாக்களிப்பதில் வந்து ஆர்வம் காட்டுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து ஒரு வர்க்க ரீதியாக பார்க்குறோன்னா கொஞ்சம் மேல்தட்டில் இருப்பவர்கள் வந்து வாக்களிப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. இந்த தேர்தலில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருந்தது உங்களை பொறுத்தவரை? இல்லை, சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கதா நான் பார்க்குறேன். முன்பு அந்த வாய்ப்பு இல்லை. அது உண்மைதான். பொதுவாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் கூட, அதுவும் வயசெல்லாம் குறைச்சும் கூட, அந்த அளவுக்கு ஆர்வம் வாக்களிப்பதில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் முகநூல் மற்றும் ட்விட்டரில் வெளிப்படுகிற அந்த உணர்வு தான், நாங்கள் கவனமாக சொல்கிறேன், அதுதான் யதார்த்தம்னா இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஆர்வம் பொதுவாக அரசியலை பற்றி வந்திருக்கு, ஜனநாயகத்தை பற்றி வந்திருக்கு, தேர்தலுடைய முக்கியத்துவத்தை பற்றி வந்திருக்கு. ஆகவே கண்டிப்பாக அவங்களும் மிக அதிகமாக வாக்களிப்பு செய்திருப்பாங்க என்று தான் நான் நம்புகிறேன். அப்படி செய்தால் தான் வந்து இப்போ பொதுவாக வரக்கூடிய ஆவரேஜ், தொகுதி கொஞ்சம் மாறலாம், பட் ஆவரேஜ் வந்து 70 வருது, நாளைக்கு வந்து நண்பர் சரியாக குறிப்பிட்டது போல் 72 73 என்று வரக்கூடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, மக்களவையை சொல்கிறேன். ஆனால் 2014 வந்து தமிழ்நாட்டில் 73.67 விழுக்காடு வந்து பதிவானது இல்லையா? அதோட ஒப்பிடும்போது இப்போ வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க, புதிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. இல்லை, வாக்காளர் எண்ணிக்கை சதவீத கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே போல் வருவது போலப்படுகிறது. நம்ம வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை 70 தாண்டினாலே அது வந்து ஒரு நல்ல தேர்தல் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. 2 வகையில். ஒன்று வந்து மக்களுடைய பங்களிப்பு என்பது அது கிட்டத்தட்ட கணிசமானது. அப்போ ஒரு அரசியல் உணர்வோடு வந்திருக்காங்க. அந்த அரசியல் விழிப்புணர்வு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வாக்குப்பதிவு என்பது அதிகமாக நடக்கும். இப்போ இதில் இளைஞர்களை பற்றி நீங்கள் கேட்டீங்க. அது இளைஞர்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் என்று படுது. இளைஞர்கள் பங்களிப்பு என வரும்பொழுது நிச்சயமாக அவங்க, அதுவும் குறிப்பாக முதல் முறை வாக்களிக்கிறவங்க மாற்றத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. அதனால குறிப்பாக மத்தியை பொறுத்தவரையில் ஒரு மாற்றத்துக்கான வாக்களிப்பு என்பது அதிகமாக இருக்கணும்னு எனக்கு படுகிறது. நண்பர் சொன்ன இன்னொரு முக்கியமான அம்சம், பொதுவாக தேர்தல் ஆணையம், நான் இந்த விவகாரத்துக்குள்ளே கூட போகலை, இது எப்படி வந்து வருமான வரித்துறை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடியால் போல் ஆகிட்டது மாதிரி படுது. நான் கூட யோசிச்சு பார்க்குறேன், அந்த அதிகாரிகளே ரொம்ப நொந்து போயிருப்பாங்கன்னு எனக்கு படுது. ஏன்னா அவங்க பேர் கெடுதில்ல, குறிப்பிட்ட சில பேர் அங்கே தான் ரைடு, அப்புறம் சில இடங்களில் ரைடு நடக்கும், தொடர்ச்சி இருக்காது, அது பாட்டுக்கு அமைங்க நடவடிக்கை இருக்காது. ஆனால் சில இடங்களில் மட்டும் ரைடு, அது பற்றி விவரங்கள் மட்டும் கசிய விடப்படும். இது எல்லாம் ரொம்ப பச்சையா இப்போ வெளிவந்துருச்சு. அதனால என்ன தெரியுமா ஆகிப்போச்சு, மரியாதையே இல்லாமல் போச்சுக்கிறேன். இந்த ரெய்டுகள் மீது மரியாதையே இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு பொதுவாக மக்களை ஈர்க்கணும்னா வந்து தேர்தல் ஒழுங்காக நடக்குது. ஆணையத்தினுடைய முக்கியமான வேலை என்பது ஒரு சமமான ஆடுகளத்தை அனைத்து வேட்பாளர்களுக்கும், நான் இந்த கட்சியை பற்றி பேசுகிறேன், அனைத்து வேட்பாளர்களுக்கும் சுயேட்சைகள் உட்பட அவங்களுக்கு இதை ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு. ஆனால் அது என்ன கரெக்டாக எதிர்கட்சிக்காரங்களை மட்டும் ரைடு கேட்டால் துப்பு வருது. நான் தான் ஒரு வாரத்தில் கூட கேட்டேன், துப்பு எப்படிங்க எதிர்கட்சிக்காரங்களை பற்றி மட்டும் வருது? குறிப்பாக மத்தியில் ஆளுகிற ஒரு பாஜகக்காரர் ஒருத்தர்கிட்டையாவது, ஒரு பிரமுகர், ஒரு அரசியல் தலைவர் வீட்டுக்காவது ரைடு போனீங்களா, அலுவலகத்துக்காக போனீங்களா, அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்காவது போனீங்களா? இது என்னையா உலகமாக அதிசயமா இருக்குன்னு நான் கேட்டேன். இப்ப நேத்து வரைக்கும் நடந்து போச்சு, அதானே ஆயிருக்கு. கண்டிப்பாக அதுதான் இப்ப பாக்குறோம். அதாவது அப்ப இல்ல முடிச்சிடறேன், இவ்வளவுக்கு மத்தியில இதெல்லாம் வந்து நம்மள டிஸ்கரேஜ் பண்ற விஷயம். புது வாக்காளர்களை, இளைஞர்களை இவ்வளவும் தாண்டி இன்னைக்கு 70 தாண்டி போயிருக்குது வாக்காளர்கள். அது நிச்சயமாக இளைஞருடைய பங்களிப்பு இருக்கும். கண்டிப்பாக. பாலசுப்ரமணியம் சார், அதாவது பார்த்தீங்கன்னா எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு எழும்பூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 இஸ்லாமியர்களினுடைய ஒரே வாக்குச்சாவடியிலிருந்து 600 பேர் இஸ்லாமியர்களினுடைய அந்த பெயர்கள் வந்து பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது, வாக்காளர் பட்டியலிலிருந்து அப்படின்னு செய்திகள் வருகின்றன. சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து பதிவாக விடாமல் தடுப்பதற்காக இந்த முயற்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை, ஒரு ஓட்டுறதுலாம் அப்படின்னு, அது கவர்மெண்ட்டுடைய இது கிடையாதுங்க. உண்மையிலே இல்லைன்னாக்க இப்போ பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, யார் விட்டு போச்சு வந்து சேருன்னு பார்க்கணும். இல்லை, அவனுக்கு பொறுப்பிற்கு போய் பார்க்கணும். உண்மையிலே அவனுக்கு ஓட்டு போடணுன்னாக்க என்ன பண்ணியிருக்கணும், நம்முடைய வந்து அந்த லிஸ்ட்டில் வரல, நமக்கு வாக்காளர் லிஸ்ட்டில் இல்லை, இருக்கான்னு பார்ப்போம், போய் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கே வெறுத்து போயிடுச்சு, இன்றைக்கி போடா யாருக்கு வேணா நான் போடுறதுன்னு ஒதுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ஒதுக்கல, எவ்வளோ ஒதுக்கிட்டு இருப்பாங்க. நம்பர் ஒன்று பேரை நீக்கிறதுக்காக விட்டுது பாருங்க, பார்க்கணும் விட்டுட்டாங்களா நீக்கிட்டாங்களா அப்படின்னு. நீக்கப்படுறது அர்த்தம் என்ன ஆதாரம் இருக்கு?
நீக்கப்பட்டதுன்றது இது வரைக்கும் நாங்க இது தொகுதியில போட்டோம், இப்ப சார், இல்லைன்னா எத்தனை பேர் நீக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம். ஒரே இதுல கூட தான் இருக்குங்க. என்ன இல்ல நான் எனக்கே அந்த வந்து இடத்துல இருந்து நானே ஓட்டு போட முடியல இந்த தேர்தல்ல. இல்ல ஒரு நிமிஷம் நானே ஓட்டு போட முடியல சார். நான் வந்து இத்தனை ஆண்டுகளாக போட்டுட்டே வந்து இன்னைக்கு வந்து எனக்கு என்னுடைய பட்டியல்ல வந்து என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது அப்ப நீக்கப்பட்டதுன்னு தானே பொருள். அப்படி கிடையாதுங்க. எங்க வீட்டுல ஒருத்தது இல்லைங்க, இப்ப மாமலை தான் போட்டு விட்டாங்க. நான் போய் பார்க்கணுங்க. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. லிஸ்ட் கொடுக்குறாங்க பப்ளிக், நம்ம பார்க்க வேண்டியது ஜோனல் ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் வைக்கிறாங்க. என்ன இப்ப இருந்தது இல்ல, இந்த கவர்மெண்ட் இல்ல, ஒரு தனிப்பட்ட நபர் விட்டுருங்க பரவாயில்ல. ஆனால் ஒரு 600 பேர் வந்து ஒரே இடத்துல அப்படினா அது எப்படி யாரு தேர்தல் கமிஷன் தான் கேட்கணும். அரசாங்கம் எப்படி பொறுப்பாக்க முடியும்? தேர்தல் கமிஷன் தான் இப்பொழுது வந்து ஒரு சார்பாக செயல்படுகிறதுன்றதான குற்றச்சாட்டு. அது நம்ம வந்து அதிமுக ஆட்சிக்கோ இதே மாதிரி திமுக ஆட்சி கேட்க முடியாதுங்க. அதிமுக ஆட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எலெக்ஷன் பாடி தான் டிஃபரண்ட்டுங்க. தட்ஸ் அட்டானமஸ் பாடி. அது தனிப்பட்ட முறையில தான் இப்ப செயல்பட்டு வருதுன்னு சொல்றீங்க. அது போய் நம்ம குறுக்கிட முடியாது இல்ல. இன்னைக்கு பாருங்க ரைடு பண்ணா ஏங்க எல்லாருடைய வீட்டில் இப்போ சொல்கிறார், ரொம்ப இதுவாக பண்ணார். இன்னும் எதிர்கட்சிகள் தாங்க காட்டி கொடுக்குறீங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் தேர்தல் கமிஷனுக்கும் பறக்க மடைக்கும் காட்டி கொடுக்குறாங்க. எங்கள் தலைவர் வீட்டில் எவ்வளோ இருக்குது, எங்கள் மாவட்ட தலைவர் வீட்டில் எவ்வளோ இருக்குது, எங்கள் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் தான் காட்டி கொடுத்தீங்க. யாரு இப்போ சொல்றது கேளுங்க. இல்ல இல்ல அவரு காட்டி கொடுத்துட்டு ஆளுங்கட்சிக்காரங்க காட்டி கொடுக்காம ஏங்க இல்ல இல்ல அவங்ககிட்ட இல்ல காட்டி கொடுக்கல சொல்ல முடியல. உங்ககிட்ட இருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம்? வாக்காளருக்கு பொறுப்பு இருக்கணும், போய் பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் எப்படி இது பண்ணுவாங்க? யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, பொய்யா கூட சேர்த்திருக்கலாம், இருக்கலாம். இல்ல இப்ப ஆதார் அட்டையையும் சேர்த்து இணைக்கப்பட்ட பிறகு அப்படிதான் வந்து இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. அப்புறம் இதுல வந்து அதாவது என்ன பண்ணாங்கன்னா இரட்டை வாக்குகள் வந்து இருக்காது இனிமேல் அப்படின்லாம் வந்து விளம்பரம் பண்ணாங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்க? ஒரே ஒரு பாயிண்ட் இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல வாக்காளர்களுக்கு. ஒரு பாயிண்ட், குமரி மாவட்டத்துல ஏகப்பட்ட மீனவர் குடியிருப்புகளில் அவங்க வாக்குரிமை இல்லாம திரும்பி போயிருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இப்ப வரும்போது செய்தி. அதாவது பொதுவாகவே வந்து இல்ல சகோதரி ஐயா சொல்ற ஒரு பாயிண்ட் ஏற்றுக்கொள்கிறேன். வாக்காளர்களுக்கும் பொறுப்பு இருக்கணும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கலாம், இருக்கா இல்லையாங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவங்க பாக்குற வேலைகள்லாம் அவங்க அன்றாட வயிற்றுப்பாட்டுக்கு உழைக்க வேண்டி இருக்குங்க. அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு பொதுவா தேர்தல் 2 நாளைக்கு முன்னாடி தான் யோசிப்பாங்க. பார்த்தா சிலிப்பு வர மாட்டேங்குது, போய் கேட்டா இல்லைன்னு இப்ப நூற்றுக்கணக்கான பேர் இப்படி விடுபட்டா இதுக்கு ஆணையத்துக்கு பொறுப்பே இல்லை என்பதை என்னால ஏற்க முடியும். இப்ப ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க 21 பேருடைய வாக்காளர் பட்டியல இருந்து அவங்க 21 பேரை நீக்கிறாங்க அப்படின்னு திருப்பத்தூர்ல சொல்றாங்க. முதல் முறை தன்னுடைய பெயரை சேர்ப்பதற்கு தான் கஷ்டப்படலாம். எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுங்க, எனக்கு வாக்குரிமை தாங்க அப்படின்னு சொல்லி சேர்க்கறதுக்கு, வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு கஷ்டப்படலாம், ஏன்னா நான் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுல. ஒரு முறை சேர்ந்தா வாக்களிச்சுட்டா அப்புறம் இனிமே அவருடைய மரணம் வரைக்கும் அவர் வாக்களிப்பதற்கான உறுதித்தன்மை உண்டு இருக்கணும். அதான யதார்த்தம். 18 வயசுல ஒரு XYZன்னு ஒரு பையன் வந்து அல்ல ஒரு பொண்ணு வந்து தன்னை வாக்காளராக சேர்த்தாச்சு. அன்லஸ் அதர்வைஸ் அவரு நோ மோர் அப்படின்னு ஒரு இடம் வர்ற வரைக்கும் அவருக்கு இந்திய ஜனநாயகத்துல தன்னுடைய வாக்களிக்கிற உரிமை இருந்து கொண்டே இருக்கிறது. அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ போன தேர்தல் வரைக்கும் இருந்தது, இந்த முறை இல்லாமல் போகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அப்ப இது வந்து பொறுப்பற்ற தன்மை தானே, ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பற்ற தன்மை. இதுல நம்ம என்ன யோசிக்கிறோம்? எங்கேயோ 1-2 சம்பந்தமே இல்லாம நடந்திருக்குன்னா ஒத்துக்கலாம். ஏன்னா டெலீட் பண்ணும்போதோ இல்ல டைப் பண்ணும்போதோ எரர், கிளரிக்கல் மிஸ்டேக் அப்படிங்கிறது நம்ம ஒரு 0.5% நம்ம ஒத்துக்கலாம், இந்த தப்புன்னு சொல்ல. மொத்தமா ஸ்பெசிபிக்கா இந்த ஏரியா கண்டிப்பாக எழும்பூர் தொகுதியே பாத்தீங்கன்னா ஒரு 600 இஸ்லாமியர்களுக்கான வாக்குகள் வந்து இல்லை அப்படின்றப்போ அங்கே வந்து நமக்கு ஒரு சந்தேகம் இயல்பாகவே அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பொய்யாவோட சேர்த்திருக்கலாம். 600 பேருமே பொய்யா சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஆதாரம். அதாவது மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60.12 விழுக்காடு வந்து வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. மக்கள் வந்து திருவிழாவையும் அந்த கொண்டாட்டத்தையும் தாண்டி தேர்தல் திருவிழாவை வந்து முக்கியமான ஒரு திருவிழாவாக நினைத்ததனுடைய ஒரு விளைவு அப்படின்னு கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். திரு கார்த்திகேயன், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வாக்குப்பதிவுகள் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். வாக்குப்பதிவு
அப்படின்னு பார்க்கும்போது மக்களினுடைய ஆர்வமும் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த முன்னேற்பாடுகள் வாக்குப்பதிவு ஏற்பாடுகளும் சரியாக ஒத்துப்போனது அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை தேர்தல் ஆணையம் வந்து மக்களினுடைய ஆர்வத்திற்கு ஈடு கொடுக்க தவறிவிட்டது அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி உங்களுடைய பார்வை? தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் முனைப்போட செயல்பட்டு இருக்கலாம். அது பொதுவாக மக்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி சொல்ற கருத்து ஒன்று. நேற்றுக்கு கோயம்பேடுல நடந்தது பார்த்தோம். மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. ஊருக்கு லீவுக்கு போகிறாங்களோ இல்லை ஓட்டுக்கு போகிறதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நம்ம அப்படி தான் ஏற்றுக்கணும். மக்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் களத்தில் நம்ம வந்து போலிங் ஸ்டேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே மக்கள் நம்ம டேர்ன் அப் பண்ண அந்த க்ரௌடை பார்க்கும்போது ஜென்ரலாகவே ஒரு எனர்ஜி இருந்தது. அவங்க வந்து நிறைய வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, ஏதோ ஒரு கோவமோ ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது. நாம் ஒரு வேர்டிக்ட் டெலிவரி பண்ண போகிறோன்றக்காகத்தான் வந்து மக்கள் வந்து 11 மணிக்கு வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடெலாம் இருக்காது. அது வந்து 30+ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து அதிக அளவுலையும் முதியோர்கள் நிறைய பேரும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து பொதுவாக நிறைய இருந்தது. பட் அதுக்கான ஏற்பாடுகளை எலெக்ஷன் கமிஷன் சரியாக செஞ்சுதானா நிச்சயமாக இல்லை. உதாரணத்துக்கு இந்த ஒரு குட் ஃப்ரைடே வருது, திருவண்ணாமலை தீபம் இருக்குது, இந்த மாதிரி எலெக்ஷனும் இருக்குது, ஹாலிடேவும் இருக்குது, ஒரு வீக்கெண்ட் வருது, லாங் வீக்கெண்ட் வருது. பொங்கல் தீபாவளிக்குன்னு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸுக்கும் நீங்கள் எதுக்கும் கொடுக்குறத ஏன் வந்து ஒரு தேர்தல் திருவிழாவுக்கு கொடுக்கக்கூடாது? ஒரு ஜனநாயக திருவிழாவுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? நேற்றுக்கு வந்து ஒரு சிறப்பு பேருந்து வந்து தேர்தல் ஆணையம் அதை வந்து செய்யணும்னு நம்ம சொல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிட்டு ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் நீங்கள், அதனால் நீங்களே எல்லாம் செய்யணும்னு சொல்லி யாரும் கேட்கல. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணியிருக்கலாம். இப்போ இங்கே ஒரு எலெக்ஷன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு நடக்குது, பை எலெக்ஷனுக்கு ஒரு மினி அசம்பிளி போல்னு சொல்லக்கூடிய ஒரு நடந்தால் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது, ஒரு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்குது, அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க, ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த ஏற்பாடுகள் வந்து பேருந்து ஏற்பாடுகள் மக்கள் தடியடி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் நிச்சயமா கிடையாது. அதை இன்னும் கொஞ்சம் முனைப்பா செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு காலையில வந்து சேர்ந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கோவையிலிருந்து பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரமா வந்து கோவையிலிருந்து ஊட்டிக்கு வந்து பஸ் கிடையாது. கண்டிப்பா இந்த பொள்ளாச்சி வால்பாறை பகுதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரெகுலராகவே வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு 3 மணி நேரத்துக்கு பஸ் இல்லாமல என்னைக்குமே இருந்தது கிடையாது. இன்னைக்கு 3 மணி நேரத்துக்கு ஏன் பஸ் 3.5 மணி நேரத்துக்கு பஸ் இல்லைன்னு ஒரு வாக்காளர் சொல்றாங்க, இளம் வாக்காளர். நான் இப்போ இன்னைக்கு காலையில போயிட்டு நான் போறதுக்கு 3.5 மணி நேரம், அங்கிருந்து ஊட்டியிலிருந்து நான் என்னோட ரிமோட் ஏரியா போறதுக்கு ஒரு ½ மணி நேரம். ஓட்டு போட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்தாதான் நாளைக்கு காலையில வந்து பணிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாக்காளர் இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும், பஸ் வரலன்னா திரும்பி போயிடுவேன்றாங்க. இந்த வாக்காளர் வாக்கு செலுத்தணுன்றதுக்காக இவ்வளவு ஆர்வத்தோட அந்த பேருந்து நிலையம் வரைக்கும் அந்த வாக்காளரை திருப்பி அனுப்புற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்குனது யாரு? ஒரு இந்த எலெக்ஷன் கமிஷன் பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆனா இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த மாநில போக்குவரத்து துறைக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு சொல்லிருக்கலாமே. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே திரு அருணன் சொன்ன மாதிரி ஒரு ஐடியை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு ஒரு தேர்தல் ஆணையத்தால் வந்து பல நடவடிக்கைகளை எடுக்க முடிகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஏன் ஒரு மாநில அரசினுடைய ஒரு போக்குவரத்து துறையை வந்து அவங்க ஏன் எடுக்க முடியாது? ரெண்டு சஜஷன் கொடுத்திருந்தா, ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணியிருந்தா நேச்சுரலா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ண போறாங்க. ரயில்வேல கேட்டிருந்தீங்கன்னா அடிஷனல் ட்ரெயின் ஓடலைனாலும் பரவாயில்ல, அடிஷனல் கோச்சஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அதை பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வாக்குப்பதிவு மையத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பூத் ஸ்லிப் வந்து கட்டாயம் இல்லைன்றீங்க. பூத் ஸ்லிப் நாங்க அதுக்காக வேணாம்னு சொல்லலன்னு சொல்லி அதுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி. ஏனென்றால் பூத் ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க, அதையும் நீங்க வந்து ஒரு அடையாள அட்டையையும் கொண்டு போனீங்கன்னா போதும், நாங்க சொன்ன அடையாள அட்டை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இடையில பூத் ஸ்லிப் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து பேட்டி நிறைய மையத்துல பாத்தீங்கன்னா இல்ல நீங்க பூத் ஸ்லிப்போட வந்தாதான் வாக்களிக்க முடியும். நிறைய மையங்கள்ல வந்து பூத் ஸ்லிப் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்கல, இந்த தடவை அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரிலாம் இப்ப கொடுக்கறது இல்ல. சோ நிறைய தேர்தல் ஆணையமே கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால அரசியல் கட்சிகள் கொடுக்கல, தேர்தல் ஆணையமும் கொடுக்கல. அதுல ஒரு விஷயம் சார், அரசியல் கட்சிகள் கொடுக்கிற பூத் ஸ்லிப் செல்லாதுன்றாங்க. அதுதான் முக்கியம். அதனால தான் நாங்க கொடுக்கல. இப்ப தேர்தல் ஆணையம் கொடுக்கறோம், அவங்க நாங்க கொடுக்கிறோம், அதுதான் அப்படின்றாங்க. அது முன்னாடி வந்து அந்த சிம்பிள் போட்டுருக்கோம், அதனால அது கூடவே கூடாது, நீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் போன வந்து வாக்குப்பதிவு மையங்கள்ல பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு ஏதோ ஒரு ஐடி எடுத்துட்டு போறாங்க. அந்த 12 ஐடியில் ஒரு ஐடி எடுத்துட்டு வாக்குப்பதிவுக்கு இந்த பூத்துட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா 1400 ஓட்டு இருக்கு, நாங்க இப்ப தேட முடியாது, நீங்க போயிட்டு அந்த ஸ்லிப் உங்க பாகம் என்னும் வரிசை இன்னும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. பல வாக்காளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டாங்க. இது யாரோட தோல்வி? இது ரெண்டாவது அவங்க போய் திருப்பி போயிட்டு ஆப்ல கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கிட்ட கேட்டு அந்த கட்சிகள் வந்து வேற ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க, அது ஒரு சின்ன ஸ்லிப் வச்சிருக்காங்க, எந்த இது அடையாளங்களும் இல்லாம அதுல எழுதி கொடுத்து அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வாக்குப்பதிவு நடக்குது. ரெண்டாவது நிறைய பேர் ஓட்டு மிஸ்ஸிங்னு சொல்றாங்க. கணவருக்கு வந்து ஓட்டு இருக்கு, மனைவிக்கு இல்லை, மனைவிக்கு ஓட்டு இருக்கு, கணவருக்கு இல்லைன்றாங்க. ஒரு வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு இருக்கு இல்லைன்றாங்க. நிறைய பேர் ஓட்டே வந்து என்னோட ஓட்டு இந்த பகுதியிலே இல்லைன்றாங்க. சில வாக்காளர்களுக்கு அந்த இவங்க சொல்லக்கூடிய 1.24 மைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி இருக்கு. நானே வாக்குப்பதிவு செய்யறது என்னோட தொகுதி விருகம்பாக்கம், ஆனால் போனது வந்து ஈக்காட்டுத்தாங்க. அதுக்கு வந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் 4-5 கிலோமீட்டர் தள்ளி போய் வாக்குப்பதிவு. இந்த சிரமங்கள் எல்லாம் தவிர்த்துருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ரைட் அடிக்கிறதுல இவ்வளவு கோஆர்டினேட் பண்ற எலெக்ஷன் கமிஷன் இந்த ஐடியோட கோஆர்டினேட் பண்ண முடியும்னா இந்த மாதிரி சில ஆபரேஷனல் டிஃபிகல்டிஸ் ஓவர் கம் பண்றதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா 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 உங்களுடைய கருத்துக்கள். இல்ல மதுரையை பத்தி குறிப்பிட்டீங்க. பாருங்க,
வாக்குப்பதிவு அதிகப்படுத்தணும்னு சொன்ன இந்த தேர்தல் ஆணையம் மதுரையில் அங்கே அரசியல் கட்சிகள் விடுத்த ஒரு முக்கியமான கோரிக்கையை நிராகரித்தாங்க. மிக முக்கியமான திருவிழா, சித்திரை திருவிழா. ஆமாம், அழகர் ஆற்றுல இறங்க போகிறாங்க, இன்றைக்கி எதிர் சேவை, இதெல்லாம் என்ன மதுரைக்காரங்கிற முறையில் தெரியும் மக்கள் வந்து இந்த விழாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம். எங்களுக்கு மிக முக்கியமான விழாவே அந்த சித்திரை திருவிழா தான். இப்போ ஆகவே அங்கே மட்டும் வாக்குப்பதிவை ஒரு 2-3 நாட்கள் தள்ளி வச்சுருந்துருக்கலாம். இது வேண்டுகோள் கோர்ட்டு வரைக்கும் போயாச்சு. ஆனால் வம்படியாக வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் ஒத்தி வைக்க முடியாது, போனால் போகுது 2 மணி நேரம் கூடுதலாக. இப்போ பாருங்கள், ஆவரேஜ் 70% இல்லைங்களா மக்களவை, ஆனால் மதுரை 60ன்னு வருது, மேற்கொண்டு வேணால் 2-3% கூடலாம். இப்படி வாக்குப்பதிவு மதுரையில் குறைஞ்சதுக்கு தேர்தல் ஆணையம் தான் காரணமே. நீங்க இவ்வளவு முக்கியமான திருவிழா, அதை மனசுல வச்சு வாக்குப்பதிவு தேதி அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா முடியாதுன்னு சொன்னா இது என்ன பொறுப்பற்றத்தனம்? இதுதான் நடந்திருக்கு. கண்டிப்பாக திரு பாலசுப்ரமணியம், அதாவது என்ன தேர்தல் அதிகாரி வந்து தலைமை தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களை சந்திக்கும் போது வந்து செய்தியாளர்கள் திரும்ப திரும்ப கேட்டது, இந்த பகுதியில் வந்து கலவரம் நடந்திருக்கிறது, மோதல் நடந்திருக்கிறது, வாக்குச்சாவடிகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினரும் அமமுகவினரும் வந்து ஒரு மோதலை ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் தொடர்ந்து சொல்றாரு, இல்லை அதாவது லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ எதுவுமே வரல அப்படின்னு சொல்றாரு. மேஜர் இஷ்யூ அப்படின்னா வந்து ஏதாவது வந்து ஒரு உயிர் பலிகள் நடந்தால்தான் வந்து அது மேஜர் இஷ்யூவா? இதுவே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை தானே. அப்போ இதுல வந்து தேர்தல் ஆணையமும் மாநிலத்தினுடைய அந்த காவல்துறையும் வந்து எப்படி வந்து அதை இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க வந்து போய் சண்டை போடுறதுக்கு அதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து இது பண்ண முடியாது. இவங்களுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடு. தேர்தல் ஆணையம் தானே தேர்தலை நடத்துது. இருங்க, இந்த பூத்துல போய் சண்டை போடுறாங்க, பூத்துக்குள்ள சண்டை போடுறாங்க, வாக்குச்சாவடிகளுக்கு எதிரில் நடந்ததுதான். எதிர்க்க ரோட்ல போறாங்க, எனக்கு ஓட்டு போடணும், அவன் உங்களுக்கு ஓட்டு போடணும், அவன் இவங்களை தள்ள இவங்க, தட் இஸ் நார்மல். இன்னைக்காவது தேர்தல்னு வந்த காலத்துல தான் இருக்காது என்ன. அதனால அதெல்லாம் ஒரு சில்லி மேட்டர். அது வந்து பெருசாக எடுத்துகிட்டு போய் தேர்தல் ஆணையம் ஓட்டு போடும் வாங்க போடுன்றாங்க. நீங்கள் போய்ட்டு சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் வந்து சார் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு போயிடறான், ஜெயிச்சுட்டு போய் மேலே போய் உட்காந்துக்கிறாங்க. இதே யாருக்காக அடிபட்டாங்களோ அவங்களே போய் அந்த தேர்தலில் போய் ஜெயிச்சுன்னு போய் பார்க்குறப்ப யார் நீ பார்க்கலையா, ஞாபகம் சரி போயிட்டு வா, அந்த நிலைமை இருக்குது. இவங்க கோத்து போய் சண்டை போடுறாங்க, யாரோ ஜெயிக்க போய் மேலே போய் உட்காந்துட்டு கும்மா அடிக்க போகிறாங்க. இங்கேருந்து ஓட்டிக்கிறான். சரி, தொண்டை சாவு தொண்டருக்கு சரித்திரம் தலைவனுக்கு. அது இவங்களுக்கு இருக்கணும் அறிவு. யாரு அர்ச்சிகளுக்கு இருக்கணும் அறிவு. ஏய் நம்ம போடுறோம், மேலே போய் உட்காந்துடுறோம், இவர் நாளைக்கு போய் மந்திரி ஆயிட்டாருன்னா, எம்பி ஆயிட்டாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு. அந்த தேர்தலுக்கு பொறுப்பாளர்களை கட்சிகள் நியமிக்கும் போது அங்க ஏதாவது ஒரு முறைகேடுகள், ஒரு அத்துமீறல்கள் நடந்தா அவங்க வந்து பேசதான் செய்வாங்க. சில நேரங்கள்ல காமன் சென்ஸ் இருக்கணும். யாரு இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க பத்தி அவங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். வேணா இது சரி போ, விட்டு கொடுத்துட்டு போ. சரி, அவங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கணும் நீங்க சொல்றது ஓகே. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் இவங்க சண்டை போட்டுக்கலாம் வந்தா அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணதாங்க இல்ல வேலை. இல்ல, வாக்குச்சாவடிகளுக்கு அருகில் ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவினால் தானே வந்து மக்கள் வாக்களிக்க வருவாங்க தைரியமா. உள்ள போய் பார்ப்பாங்களா, இவங்க வந்து பார்ப்பாங்களா? உள்ள போய் எப்படி போலாவது? வர்றவங்களுக்கு வந்து அது ஓட்டர் லிஸ்ட்ல என்ன பார்ட் இருக்கு, என்ன நம்பர் இருக்கு, அதை பார்த்து கொடுப்பாங்களா? இவங்க சண்டை போடுறது பார்த்தா அதை செய்ய முடியுமா? இல்ல சார், நான் குறிப்பிட்டே கேட்கிறேன். அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசுறாரு, ஒரு 100 பேர் வந்து நம்ம அங்க நின்று முறைச்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்குமா, ஏற்படுத்தியிருக்காரு? அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல வாக்குச்சாவடிக்கு வெளியே இது போன்ற ஒரு மோதலான ஒரு சூழல் இருக்குது, அதை வந்து தேர்தல் ஆணையம் தடுக்க தவறிவிட்டது அப்படின்னு சொன்னா மக்கள் எப்படி தைரியமா வாக்களிக்க வருவாங்க? பெண்கள் எப்படி வருவாங்க? பண்ணீங்களே, ஓட்டு போட்டு கத்தி எடுத்து மேல உள்ள வச்சுட்டு உதயசூரன் ஓட்டு போட்டாங்க கார்பரேஷன் எலெக்ஷன் 2006ல. இல்லையா? இந்திய வரலாற்றிலே கிடையாது அந்த மாதிரி ஓட்டு. அன்னைக்கு யாரு? இப்ராஹிம் கலீஃபுல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அன்னைக்கு இருந்து வரீங்க என்ன, 3 ஜட்ஜி, அதில் ஒரு 2 ஜட்ஜி டிசைனிங் ஒப்பீனியன் கொடுத்தாரு, 3ஆவது ஜட்ஜி வச்சு பிரபாகரத்து பண்ணாரு. என்ன நீங்களாம் வானத்தில் குச்சிலாம் நீதிமன்றம் வந்து மறுதேர்தல் நடத்தணும் சொல்லவே இல்லை. அன்றைக்கு முதலமைச்சரா இருந்த தலைவர் கலைஞர் தான் சொன்னாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுனால இதுக்கு வந்து நம்ம தேர்தல் நடத்தணும் முதலமைச்சர் சொன்னாரே தவிர நீதிமன்றம் அதை சொல்லவே இல்லை. எந்த ஆதாரமும் கிடையாது. திரு ரவீந்திரன் சார், அதாவது என்னன்னா இந்த வாக்குச்சாவடிகளினுடைய அந்த முழு பொறுப்புமே வந்து தேர்தல் ஆணையத்தை தான் சாரும்.
அங்கே நடக்கிற எதுவாக இருந்தாலும் அவர்கள் தான் வந்து அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இப்போ வந்து நம்ம வந்து அத்தனை விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள், கண்ணீர் புகை குண்டு வீசியிருக்காங்க, மோதல்கள் நடந்திருக்கிறது. அதில் கண்ணீர் புகை குண்டு வீசும்போதோ அப்போது வந்து மக்கள் வந்து சிதறி ஓடும்போது அதில் பலருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது, பொதுமக்களுக்கு வாக்களிக்க வந்தவர்களுக்கு. இந்த ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான வாக்குப்பதிவுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஒரு குந்தகம் ஏற்பட்டிருக்கிறது இந்த முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து தானாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்படிலாம் அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டிஸ் வரையறுத்ததிலேயே அமைதியான முறையில் வாக்களிக்க வருகிற மக்களுக்கு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. அதனால தானே நம்ம துணை ராணுவத்தை அழைக்கிறோம். இங்கே வர்றவங்க நமக்கு வந்து எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு இருக்கு, நம்ம போய் வாக்களிச்சுட்டு நம்ம ஜனநாயக கடமை ஆற்றிட்டு வீட்டுக்கு வர முடியும் என்கிற நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் எல்லா பாதுகாப்புகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. அது வெளியே நடக்குதா உள்ள நடக்குதாங்கிறதெல்லாம் இல்லை, அனைத்து ஏரியாவும் அவங்க கண்ட்ரோல் தான். அதனால அவங்க வந்து அதை செஞ்சுதான் ஆகணும். இதுல அவங்க தவறி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இவர் இருக்காரு நம்ம சத்யசாகு பிரதா, அவர் சொல்றாரு அந்த அளவுக்குலாம் சட்டம் ஒழுங்கு வரலன்னா அந்த அதிகாரி எங்க இருந்து வந்தவர்னு பார்க்கணும். இப்ப நீங்க ஊபி பஞ்சாப் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு தேர்தல்ல வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல்ங்கிறது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான கிரிமினல்கள் உள்ள உட்கார்ந்துட்டு துப்பாக்கியோட எல்லாம் ஓட்டு கேட்பாங்க. மேற்கு வங்கத்துல கூட ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ராய்கஞ்ச் அப்படின்ற இடத்துல அந்த வாக்காளர்கள் கிட்ட இருந்து வந்து சில பேர் வந்து வாக்குச்சீட்டுகளை வந்து அந்த அவங்க அடையாள அட்டையை பறிச்சுட்டு ஓடும்போது அவங்க சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து அங்க வந்து துப்பாக்கி அது இல்லைங்கம்மா, எங்க வேட்பாளருக்கு ஓட்டு போடணும்னு கிராமத்தை சுத்தி 12 பேர் நிக்கிற துப்பாக்கியோட நிப்பாங்க, இவங்க போய் ஓட்டு போட்டு வரணும். இந்த மாதிரிலாம் அவர் பார்த்திருப்பாரு வட இந்தியாவில். அப்போ தமிழ்நாடு அப்பா அமைதி பூங்காவா இருக்கு. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை, வந்துட்டு போறவங்க நிம்மதியா வந்து வாக்களிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு இருந்த நாடு. இங்க இப்படி ஒரு அராஜகம் நடக்குது. இது நமக்கு பெரிய அராஜகம். துப்பாக்கி சூடு நடக்குது, ஓட்டு போட போகும்போது துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, எனக்கு என்னவோ மொத்த ஒரு ஜனநாயக அமைப்பையும் சிதைத்து முடித்திருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து. இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற 70% அடுத்த தேர்தலில் 60-50 என்று குறையுமே தவிர இதை உடைத்தெறிந்தாக வேண்டும், மாற்றங்களை கொண்டு வந்தாக வேண்டும். அதற்காகத்தான் மக்கள் இவ்வளவு வேகமாக போய் வாக்களித்திருக்கிறார்கள். உறுதியாக மாற்றங்கள் நிகழும் என்றே நம்புகிறேன். கண்டிப்பாக. அருணன் சார், நீங்க இல்ல சார் சொன்னாரு பூத் ஏஜென்ட்டுகளுக்கு காமன் சென்ஸ் வேண்டாமா, ஏன் அவங்களுக்குள்ள மோதிக்கிறாங்கன்னு. சரி, அதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு எந்த சென்ஸ் இல்லாமல் இருக்கணுமா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க ராமதாஸ் அவங்களுடைய பேச்சை, பெரியவரே அப்படி பேசினார். ஆமாம், 2 பேருமே அதே மாதிரி. இல்லை, சின்னவர் என்ன பேசுறாரு நான் பிறகு சொல்கிறேன். பெரியவர் தான் நீங்கள் சொன்னதை என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பூத்து வாசலையும் 100-200 நம்முடைய சிங்கங்கள், அந்த சொன்ன வார்த்தை, நின்று கொண்டு முறைத்து பார்த்தாலே போதும், திமுகவுக்கு ஓட்டு போடுகிறவர்கள் போட மாட்டார்கள். அன்புமணி ராமதாஸ் அவங்க என்ன பேசுனாங்க, நாம தான் பூத்துக்குள்ள இருப்போம் புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. மேடையில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, கீழே இருந்து ஒரே கைதட்டல் வருது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டாங்களா? நான் ஏன் கவலையோடு சொல்கிறேன்னா, சிதம்பரம் தொகுதியில் இன்றைக்கு 20 வீடுகள் கொளுத்தப்பட்டதாக செய்தி வந்திருக்கு இப்போ காலை மத்தியானம். அப்புறம் நீங்கள் சொல்லுகிற இந்த நடப்புகள் அப்படின்னா இன்னும் எச்சரிக்கையாக இருந்தால், அவர் நம்முடைய நண்பர் அழகாக சொன்னது போல் நீங்கள் வேற மாநிலத்தோடு ஒப்பிடக்கூடாது, தமிழகத்தை கடந்த காலத்தோட ஒப்பிடணும். கண்டிப்பாக. நீங்க கடந்த காலத்துல தேர்தல் எவ்வளவு அமைதியா நடந்துச்சு, இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சா என்கிற கேள்வி. அதே போல ஆளுங்கட்சி சென்னையில ஏழை பாலைகள், நான் அவங்களோட எல்லாம் பழகிறேன், தெருவில் போய் கடைகள்லாம் அவங்களோட எல்லாம் பேசுறேன், சின்ன கடைகள் வேலை பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, அவர் மறுக்கக்கூடும், அதிமுக காரங்க 2000 ரூபா கொடுத்தாங்க. பணப்பட்டுவாட அதுக்கு தான் வரேன். இப்போ கோடிக்கணக்கில் கொடுக்குறீங்க, 1000 கணக்கு அந்த பத்திரிகை ஒத்துக்கிறாரு. அதான் வர்றேன். அடுத்த பாயிண்ட் என்ன, அதுல எனக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியானா, அதிமுக 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, ஆனாலும் அதிமுகவுக்கு போட மாட்டோம் என்று சேர்த்து சொல்லுகிற மனோநிலையை நான் வந்து நேற்று முந்தா நாள் சந்திச்சேன். ஐயா நீங்க பேசும்போது நான் தலையில பண்பு நல்ல டயருக்கு, நல்ல டயருக்கு, அழகா நீங்க பேசும்போது என் அனுபவத்தை நான் சொல்ல வர்றேன். எனக்கு உள்ள கவலை வந்து என்னன்னா, பொதுவாக இடைத்தேர்தலில் இந்த காசு கொடுக்குற பழக்கம் என்பது வந்து நான் மறுக்கலை. ஆனால் பொது தேர்தலில் இந்த அளவுக்கு அநேகமாக கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகள்லையும்
ஆளுங்கட்சி இவ்வளவு ரூபா 2000 ரூபான்னு சர்வ சாதாரண கொடுத்தா எத்தனை 1000 கோடி ரூபாயை இந்த தேர்தலில் இறக்கியிருப்பாங்க. இதுதான் ஒரு பழக்கப்படுத்தினீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்? இல்ல நாளைக்கு இந்த தேர்தலில் பணம் இல்லாதவங்க போட்டி போடவே முடியாது. ஜனநாயகமே பணநாயகமா மாறப்போகுது. பணம் இல்லாதவங்க போட்டி போடவே முடியாது. பல கோடி ரூபாய் வேட்பாளராகவே நிக்க முடியுங்கிற நிலைமை வந்துகிட்டு இருக்குங்க. தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க இவங்க? பணப்பட்டுவாடை கொடுத்ததே நீங்க ஆரம்பிச்சுங்க. எங்க ஐயா நீங்க பேசுங்க, என் கவலை நான் பொதுவா தான் சொல்றேன். நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறமேலு உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. இது எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிறேன் நான். இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதில் தேர்தல் ஆணையத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்பு. அது தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்ற. கண்டிப்பாக நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம் சார். இந்த தேர்தலை பொறுத்தவரை இப்பொழுது நடந்த வாக்குப்பதிவு எப்படி? சாதாரணமாக சட்டத்துக்கு உட்பட்டு தான் வாக்குப்பதிவு நடந்திருக்குதுங்க. அங்கொன்று இங்கே நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் தேர்தல் கமிஷன் பொறுப்பு. தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாம தான் இருக்கு. அப்பயே மோடி அவர்களுடைய ஹெலிகாப்டரை சோதனை செய்த IAS அதிகாரி இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே சோதனை ராகுல் காந்தி அவர்கள் சென்ற வாகனத்திலும் நடத்தி இருக்கிறார்கள். 2 பேருமே அதே மாதிரியான ஒரு SPG பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிறதுல இருக்காங்க. அதுல தேர்தல் ஆணையம் சோதனை செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தும் ஒரு இடத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, இன்னொரு இடத்தில் நடவடிக்கை இல்லை. ஏன் இந்த பாரபட்சம்? ராகுல் காந்தி செய்யறது ஒரு தப்பு கிடையாதுங்க. என்ன பிரதமர் மீது அது எப்படி 2 பேருக்குமே அதே விதி பொருந்தும் தானே? இவர் பெரும் ஆர்டினரி சிட்டிசன். அவர் இது முன்னாள் பிரதமர், இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்குமே ராகுல் காந்தியா முன்னாள் பிரதமர், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அவருக்கும் அந்த விதி பொருந்தும். அந்த SPG பாதுகாப்பு அப்படின்றதுல அவரும் இருக்காரு. SPG பாதுகாப்புல தான் அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவங்களை சோதனை பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவு. ஸ்பெஷல் கேடர்ல இருக்கிறவங்க பிரைம் மினிஸ்டர் இவங்க மாதிரி கிடையாதுங்க. ஆனா செய்ய முடியாதுங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேர்தல் அறிவிக்க பிறகு பாராளுமன்றத்தில் பிரதமர்ங்கிறதே கிடையாது. சொல்லப்போனா அவரும் சாதாரண மரியாதை கொடுத்தாங்க இல்ல. அப்புறம் எப்படி நீங்க இது பண்றீங்க? உங்களுக்கு ராகுல் காந்திக்கு ஒரு ராகுல் காந்தி ஆர்டினரி சிட்டிசனுங்க. ஒரு பெரிய தொன்றில மோடிக்கு ஒரு நீதி, இங்க மரியாதை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு தகவல், குரேஷி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பிரதம மந்திரியாக இருந்தாலும் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடைமுறைக்கு வந்துட்டா இந்த SPG விதிகள் என்று அவர் சொல்லியிருக்காரு என்பதை மட்டும் நான் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வேன். காலகட்டத்தில் மாறுங்க. நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல் என்று பொது தேர்தல் என்று வந்துவிட்டாலே அங்க முதலமைச்சரோ அல்ல பிரதமரோ கிடையாது, கிடையவே கிடையாது. இப்போதைக்கு அவர் கேர்டேக்கர்ங்கிற முறையில உட்கார்ந்து இருக்கிறாரே தவிர அவர் பிரதமர் கிடையாது. தேர்தல் அவருடைய காலம் முடிஞ்சது. இப்போதைக்கு அவர் நம்ம நாட்டில் பிரதமர்னு ஒருத்தர் இருக்கணும், அடுத்த பிரதமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காரு தவிர வேற அவர் பிரதமர் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். நீ அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எனக்கு என்னவோ அதுதான் அவருக்கும். அந்த நிலைமையை கொண்டு வரணும். அப்படி இல்லாம பாரபட்சமா நடந்திருக்கு. இன்னொன்னு அண்ணன் தெளிவா சொன்னாங்க, தோழர் அருணன் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நாடு முழுக்க காசு, அதாவது 2000 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த காசு உண்மையா சம்பாதிச்ச காசா? அப்ப இந்த காசு எங்க இருந்து சம்பாதிக்கப்படுகிறது? இந்த அளவுக்கு காசு அடிக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ஜனநாயகத்தினுடைய அமைப்புல ஆட்சிக்கு பணம், பணத்திற்கு ஆட்சி, இந்த ஒரு தத்துவார்த்தமா புதுசான ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த தத்துவார்த்தத்தை நோக்கி இந்த அரசியல் செல்லுமையானால் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது இவர்கள் தானாகவே காணாமல் போவார்கள். அதற்கான தேர்தல் முடிவாக இந்த முடிவு நிச்சயமாக இருக்கும். அதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிச்சயமாக 39 நடந்திருக்கணும். தேவையில்லாம ஜனநாயகத்துக்கு விரோதமாக 38 ஒரு தொகுதியை 38 நடக்குது. 38 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி. கார்த்திகை, நீங்க இறுதி கருத்தை நம்ம இறுதி பகுதிக்கு வந்துறோம். சுருக்கமாக உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் விட்டுட்டா கூட ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் சார்பா ஒரு பெட்டி மனு கொடுக்கப்பட்டது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு. பிரதமர் மோடியோட ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பெரிய பெட்டி எடுத்து செல்லப்பட்டதா ஒரு காட்சி. ஒரு கருப்பு பெட்டி ஒரு சில 4 பேர் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் ஒரு தனிப்பட்ட முறையில
ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு கொண்டு போயிடுறாங்க. மித்தபடி அந்த கான்வாய் இந்த பக்கம் தனியா வருது, அந்த வெஹிக்கிள் மட்டும் ஒரு வேற ஒரு தனியா பகுதிக்கு போகுது. போகுது. அது என்ன இருக்குன்றது யாருமே இப்போ வந்து விவாதிக்க வேண்டாம், ஸ்பெகுலேட் பண்ண வேண்டாம். அதை பத்தின விவரங்களை வந்து கொடுக்கணும். அது எப்படி அதை அனுமதிச்சீங்கன்னு சொல்லி இதே எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. நீங்க அதை சஸ்பெண்ட் செய்யறது தவறான்ற அந்த புரோட்டோகால்குள்ள போலனாலும் அந்த கேள்விக்கு என்ன பதில் இது வரைக்கும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து ரெய்டு நடந்ததுல சரி நீங்க எதிர்கட்சிகள் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விவாதத்துக்காகவே வச்சுப்போம். அப்ப ஆளுங்கட்சிகள் மேல எது வரைக்கும் ரெய்டு நடந்திருக்கா, ஏன் நடத்தல? இது வரைக்கும் அதுலயும் சில ரெய்டுகள்ல வந்து தகவல் வெளியே அவசரமா கசிஞ்சது, சில ரெய்டுகள்ல வந்து எந்த தகவல் வரல. நங்கநல்லூர்ல நடந்த ரெய்டை பத்தின தகவல் எதுவுமே வரல. ஆனா வந்து வேலூர்ல நடந்த ரெய்டுல நடந்துட்டு இருக்கும் போதே வீடியோ வருது. ஏன் வந்து இந்த வீடியோ வரல, அந்த வீடியோ வரலன்னு கேட்ட 2 மணி நேரத்துல அந்த வீடியோ திருப்பி வெளியே ரிலீஸ் ஆகுது. ஏன் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆன்சர் பண்ற நிலைக்கு உள்ள இருக்கு? இந்தியா முழுக்க பொதுவா ஊடகங்களோட விமர்சனத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் உள்ள இருக்கு. ஒரு வானளாவிய அதிகாரத்துக்கு படைத்த வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன்றது ஏதோ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரி வந்து முடிஞ்சு போயிடுச்சு இந்த எலெக்ஷன். கண்டிப்பாக அது உண்மையிலேயே வந்து ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. என்றால் மக்களினுடைய நம்பிக்கையை வந்து இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகளை விட மக்கள் வந்து தேர்தல் கமிஷனின் மீது தான், தேர்தல் ஆணையத்தின் மீது தான் வந்து கடுமையான ஒரு விமர்சனங்களை வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து 23ஆம் தேதி மே 23ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகளுக்காக மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. நம்மளும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல மாற்றம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் நால்வருக்கும் நன்றி. எதிர்த்தல் நிகழ்ச்சி தற்போது நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.